ரெண்டு பேருக்கும் சேர்த்துல உனக்கு போட்டு அப்புறமா எங்களுக்கு போட்டு இல்லை உனக்கு ஃபஸ்ட் போட்டுரும். பார்த்து கண்ணு மேல போட்டு போறீங்க. இன்னும் நிறைய கேன்வாஸ் போகணும். பேசு பாப்பா, 2 வார்த்தை பேசிடு. இல்லை இப்போ நான் கேண்டிடேட் இல்லை, மோடி அம் கேண்டிடேட் இல்லை, நீங்கள் தான் கேண்டிடேட். இப்போ ஒருத்தர் நரேந்திர மோடி மல்லேஷ் பாபு இறங்கிட்டு வேற பண்ணு ஆயிடுச்சிங்களா. ஒரு மல்லேஷ் பாபு கோதார்புர சுற்றுறதுக்காகல இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் மல்லேஷ் பாபு ஆயிடுச்சு, நரேந்திர மோடி ஆயிடுச்சிங்கன்னா நீங்கள் தான் எல்லாமே லீடு வாங்கி கொடுக்குறீங்களா? என்ன பூத் தான் மேடம்? எவ்வளோ வரும் பூத் லீடு எவ்வளோ வரும்? கேரண்டியா? ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம யூத்து இல்லை ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறோன்னு சொல்லுங்க. செகண்ட் டைம் நம்ம யூத்துக்கு சொல்லுங்க. உங்களோட ஓட்டு வந்துட்டு இந்தியா டெவலப்மெண்ட்டு, கரெக்டாக இல்லையா? நம்ம யாரோ டெவலப்மெண்ட்டு இல்லை மோடி டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஓட்டு போட்டால் அந்த ஒரு ஓட்டு இந்தியா டெவலப்மெண்ட்டை நீங்கள் கூட ஒரு பார்ட்னர், இந்தியன் எக்கனாமியில் நீங்கள் கூட ஒரு பார்ட்னர், எஸ்பெஷலி இந்தியா செக்யூரிட்டியில் யார் பாதுகாப்பு கொடுக்குறதுனா நீங்கள் தான் பாதுகாப்பு, கரெக்ட் இல்லையா? ஸோ ஒரு ஓட்டு மாதிரி இங்கே எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நரேந்திர மோடிஜிக்கு ஒரு ஓட்டு போனால் நீங்கள் எல்லோரும் சேர்த்து இந்தியா க்ரோத்து, இந்தியா பார்ட்னர் எல்லாம் நீங்கள் தான். ஸோ ஒரு ஓட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்டு நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு, நம்மளோட கேஜிஎஃப் டவுன் யூத் ஐகான்ஸ். ஸோ நம்ம யூத் ஐகான்ஸ் எல்லாம் பிஜேபி தானே. நரேந்திர மோடிஜி ஓட்டு போடுறீங்களா? ஜோர வாட்டி கற்றுங்க. ஓட் ஃபார் மோடி. ஜோர சொல்லணும். ஓட் ஃபார் மோடி. ஓட் ஃபார் மோடி. ஓட் ஃபார் वोट फॉर मलेश बाबू ಕೂಡ ಅವರದ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್. ವೋಟ್ ಫಾರ್ ಮಲೇಶ್ ಬಾಬು. ಸೀರಿಯಲ್ ನಂಬರ್ 2 ವೋಟ್ ಫಾರ್ ಮಲೇಶ್ ಬಾಬು. ಸೀರಿಯಲ್ ನಂಬರ್ 2. थैंक यू. உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட என்கரேஜ், ஒரு எனர்ஜி பார்த்தா மலேஷ் பாபு ஜெயிக்கிறாரு இல்லைங்களா? 100% ஜெயிக்கிறாரு ஆயிடுச்சுங்களா? थैंक यू. இப்போ தெரிஞ்சுக்கிறாங்களா? இப்போ தெரிஞ்சு ஏன்னா நம்ம இஷ்ணு முதல் தடவை உள்ளே வந்தோன்னு சந்தோஷப்பட்டார். கோவிலுக்கு உள்ளே வந்தோம்னா மொதல் போன வருஷம்லாம் ஓம் சக்தி நம்ம மன்றம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஓம் சக்திக்கு ஃப்ரீ பஸ்ஸு அறிமுகப்படுத்துறது இவர் தான் சார். எத்தனை பஸ் ரொம்ப அதிகமாக எல்லா வார்டுக்கும் பஸ்ஸு அனுப்பிச்சது இவர் தான். ஆரம்பிச்சது இவர் தான் ஃப்ரீ பஸ்ஸு. வேளாங்கண்ணிக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்குதோ, ஏன்னா இந்துவை வீட்டு கிறிஸ்டினை விட்டுற முடியாது இல்லையா, அதனால வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களுக்கு கூட பஸ்ஸு இலவசமாக அனுப்பிச்சது அண்ணன் தான். இலவச கிட்டு கொரோனா டைமில் கொடுத்தது ஹெல்ப் பண்ணது கேஜிஎஃப் ஃபுல்லாக தங்கவேலில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். இது நான் எடுத்துன்னு வந்து இந்த வார்டில் சேர்க்கல, ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்போ இருக்குது என்ன, அண்ணன் சேவை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியல. இனிமேலாவது அண்ணன் சேவை செய்யறதுக்கு வரும்போது நாங்களும் அவர் கூட இருந்து
எவ்வளோ முடியுதோ அவரால் செய்ய முடியுதோ அந்த ஹெல்ப் எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும். ஓகேக்கா? பாரத் மாதா கி. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இவர் பண்ணிக்கிற சர்வீஸ் அளவுக்கு மீறி கேஜ் ஃபுல்லா ஒரு வார்டு இல்லாம எல்லா வார்டுக்கும் சர்வீஸ் பண்ணிருக்காரு. இப்போ வந்திருக்கிறாரு இல்லையா? தெரியும் தெரியும். நல்லா இது பண்றாரு அவர். இவ்வளவு ஜனத்தை கூப்பிட்டாரு, எல்லாம் வந்தாங்க. இப்போதுக்கு என்னோட பரத் சார் இருக்கட்டும், அங்கே இன்னும் 2 நண்பர் இருக்கிறார், தேஜு ஜெகன்ட்டு. அதுதான் சொன்னேன், இந்த கோயிலுக்கு நான் வரவே இல்லைன்ட்டு. அங்கே மாலக்கா இருக்கிறாரு. மாலக்காக்கு எனக்கு ரொம்ப பழகும். அப்பப்போ வந்துனே இருப்பேன் கோயிலுக்கு, நம்ம கையில் பண்ணே இருப்பேன். இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், என்ன பண்ணுமா கோயிலுக்கு கேட்டேன்னா இல்லையா சார்? நெக்ஸ்ட் மந்த் திருவிழா நீங்க தான். அம்மா தான் சொன்னாரு, இல்லை இப்போ வேண்டாம், நீங்கள் எதனா ஜெயிச்சா பண்ணுங்கன்ட்டு. அப்போது ஏதோ ஒரு காரணத்தில் பரத் சார் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்காவில்ல. நாங்கள் கூட ஒரு கேஜிஎஃப் மண்ணில் பிறந்த மன்னன் மாதிரி இருந்தால் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் நரேந்திர மோடிஜிக்கு வேணும். உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு போயிட்டு கையெடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆகிறதுல ஓட்டு போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நரேந்திர மோடிஜிக்கு ஒரு ஓட்டு போட்டால் நம்மளுடைய இந்து தர்மான்றது முக்கியம். நரேந்திர மோடிஜிக்கு ஓட்டு போட்டால் நம்மளுடைய இந்தியான்றது செக்யூராக இருக்கும். அதனால இன்னைக்கு நரேந்திர மோடிஜி என்ன மலேஷ் பாபு தான் இப்போ கேண்டிடேட் ஆக போடுறாரு. ஜேடிஎஸ் பிஜேபி 2 சமிஸ்டர் ஆயிடுச்சு, ஒரு கேண்டிடேட் நிற்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் நரேந்திர மோடிஜிக்கு ஓட்டு போடுறீங்க இல்லைங்களா? சீரியல் நம்பர் தெரியுமா? சீரியல் நம்பர் 2, புரியுதா? இப்போ ஜோரா ஒரு வாட்டி சொல்லலாமா? சீரியல் நம்பர் என்ன? மலேஷ் பாபுது 2வது நம்பர் ஓட் போடுங்க. நரேந்திர மோடிஜிக்கு உங்களோட நண்போ ஆசீர்வாதம் பண்ணிட்டு 3வது வாட்டி பிரதான் மந்திரி பண்ணுங்க. உங்கள் வார்டு ஜொத்தையில் நான் இருப்பேன், பரத் சார் இருப்பார். கடவுள் எல்லாருக்கும், எனக்கும் நல்ல புத்தி கொடுக்கட்டும், உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும், பரத் சாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கட்டும். சார் முன்னாடி கவுன்சிலர் அவர் ஜேடிஎஸ் வரேம்மா. भारत माता के बोलो, भारत माता के, बीजेपी पार्टी के, जेडीएस पार्टी के, नरेंद्र मोदी के, देवेगौड़ अप्पाजी के, ಅವರಿಗೆ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬಣ್ಣವರಿಗೆ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋರ್ಕಂತ ಹಿರಿಯರಿಗೆಲ್ಲರಿಗೂ, ನಮ್ಮ 21ನೇ ವಾರ್ಡ್ನ ಎಲ್ಲ ನಾಗರಿಕರಿಗೂ 21 ವಾರ್ಡ್ನ ಎಲ್ಲ ಸದಸ್ಯರಿಗೂ ನಾನು ಒಂದು ಹೇಳ್ತಾ, ಇವತ್ತು ಕಾರಣ ಇಷ್ಟೇ. ನಾವು ಏನು ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡೋಕೆ ಹೋಗಲ್ಲ. ನಮ್ಮ ಕೋಲಾರ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ, ಮೀಸಲು ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ NDA ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ BJPಗೆ JDS ಅವರು ಅಲಯನ್ಸ್ ಅಂದರೆ ನಾವು ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅವರು ಜಯಶೀಲನೆ ಮಾಡಬೇಕಂತ ನಾವು ಕೋರುತ್ತೀವಿ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ಲೋಕಸಭೆ ಈ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಕ್ಯಾನ್ವಸ್ಸು. ಇಲ್ಲಿ ಉರ್ಗಂಪೇಟೆಯಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸೋಮೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಾವು ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಅವರು ಈ JDS ಮತ್ತು BJP ಎರಡೂ ಮುಖಂಡರು ಸೇರಿ ಮನೆ ಮನೆಗೂ ತೆರಳಿ ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮತ ಕೇಳುವ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈಗ ಅದಕ್ಕೆ ಮನೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾವು ಓಟು ಸೇಕರಣೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರಿಗೆ ಓಟ್ ಹಾಕಬೇಕು, ಯಾಕೆ ಓಟ್ ಹಾಕಬೇಕು ಅನ್ನೋದು ಮತದಾರಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಂದುಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಆಗಲಿ, ನಾವು ದಯಾನಂದ ಇನ್ನೂ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮುಖಂಡರು ಹೋಗಿ ಮಾಡಿಕೊಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಸ್ಥಳೀಯರಿರೋದ್ರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಸ್ಥಳೀಯರಿಗೆ ನಾವು ಯಾವತ್ತೂ ನಾವು ಸ್ಥಳೀಯರು ಅಂತ ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ಕೊಂಬರ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಸ್ಥಳೀಯರು ಕೊಡಬೇಕು ಅವಕಾಶ ಅಂತ. ಆ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ವಿದ್ಯಾವಂತರಿದ್ದಾರೆ, ಇದೇ ಊರಿನವರಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ತಾಯಿ ತಂದೆ ಎಲ್ಲ ಬಂದುಬಿಟ್ಟು ಇದೇ ಊರಿನಲ್ಲಿ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸುಮಾರು ಅಂಥ ಒಂದು ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ನಮ್ಗೆ ಬೇಕು. ಎಲ್ಲಿಂದನೋ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಅವರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟು ನಾವು ನೋಡೂ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಒಂದು ಭಾವನೆಗಳಿಗಾಗಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸ್ಪಂದಿಸಕ್ಕಂತ ಆಗದೇ ಇರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿನ ತಂದು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾವು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರಿಗೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ದಯವಿಟ್ಟು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರಿಗೆ ಓಟ್ ಹಾಕಬೇಕು, ಮತ ಕೊಟ್ಟು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತ NDA ಪರವಾಗಿ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ.
லோக்சபா தேர்தலுக்காக மதசார்பற்ற ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து எப்பொழுது இந்திய நாட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டட் நரேந்திர மோடி அவர்கள் கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றி இருக்கின்றார். அப்படிப்பட்ட மக்களுக்காக எப்படியெல்லாம் அவர் உயிரை காப்பாற்றினாரோ அதை வைத்துதான் உலக அளவிலே நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு பெயரும் புகழும் அவ்வளவு இருக்கிறது. ஒரு பக்கம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து 3வது முறையாக அவர் இந்திய நாட்டின் பிரதமர் ஆகிறார் என்பதை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு கூர்ந்து இன்று இந்த மாநிலத்தில் பொறுத்தவரையில் மதசார்பற்ற ஜனதா தள கட்சி சார்பாக நம்முடைய மல்லேஷ் பாபு என்கின்றவரை சீரியல் நம்பர் 2 நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எதற்காக அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரொம்ப நல்ல மனிதர். கடந்த 2-3 ஆண்டுகளாக கூட நம் கர்நாடக மாநிலத்திலே நல்ல பேர் புகழும் அவருக்கும் இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து வெற்றி பெற செய்தீர்கள் என்று சொன்னால், நம்ம தங்கவயல் மக்களுக்காக என்னென்ன தியாகம் செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக மோஸ்ட் ரெஸ்பெக்டட் நரேந்திர மோடி ஐயா அவர்களை வைத்து கண்டிப்பாக எல்லாவற்றும் மக்களுக்கும் சரி, ஆம்பளைங்கள் இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அனைவருக்கும் அவர் நல்லது செய்கிறேன் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தேர்தலிலே நின்றிருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் அனைவரும் ஓட்டளித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கின்றேன். இவர் ரொம்ப ஃபேமஸு, நல்லா தெரியும். மோகன் கிருஷ்ணானாக்கா ரொம்ப பேருக்கு தெரியும். எல்லா கோயில்களுக்கும் நல்லது பண்றாரு, எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதனால அவர் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து கூட ஜனங்கிட்ட எப்படி நம்ம பழகணுமோ அப்படி பழகினுக்கிறோம். நன்றி, வணக்கம். మాతా కి ఏనా అక్క శక్తిలే నిందా ఉంది జోరుగా అంటారు. భారత్ మాతా కి భారత్ మాతా కి తెలుగులో చెప్పి మాట్లాడు. మా దయాలన్న తరపున నా తల్లిగారిని ఈరోజు వచ్చి చూసి నా తల్లిగారి ఆశీర్వాదం పొందేంటి ఒక అవకాశం ఇచ్చిన దయాలందరికీ నా నమస్కారాలు. అక్కడ ఇక్కడంతా మీరు చేరిండారు. మా నరేంద్ర మోదీజీ వాళ్ళు ఒక్క మాట చెప్తా ఉంటారు ఎప్పుడు, మా తల్లిగారి కోసమే నేను ఉండేది అంటూ ఉంటారు. పర్వాగిల్ల ఇరీస నిమ్దు ఫోన్ அந்த ஐயா எப்போவுமே என்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு பண்ணும், என்னோட தாய்மார்களுக்கு ఏదో పన్నుంటుంది அந்த అయ్యా ఎప్పమే చేసిరుపాంగ. నేను అట్లనే ఇక్కడ ఉండే తల్లిగారంతా ఆయనకు మీరంతా ఆశీర్వాదం చేస్తారు అనుకుని నేను చాలా నమ్మకంతో వచ్చినాము. అన్న చెప్తా ఉండే ఇక్కడ మేమంతా జేడిఎస్ కోట ఇది అని. జేడిఎస్ బీజేపీ 2 అయింది. 2 చేతులు కొడితే శబ్దం బాగా వస్తుంది. మీ అందరికీ చేతులు ఎత్తి ముక్తా ఉన్నాను. మన మల్లేష్ బాబుని గెలిపిస్తారా? సీరియల్ నెంబర్ ఏమి అన్నా? సూపర్గా క్యాన్వాస్ కూతురు. అవునా? నమస్తే అక్క, బాగున్నారక్క? మీరు మా ఊరు బిడ్డ. సో దయచేసి ఇక ఈరోజు డబ్బు అనే ఒక విషయంతో మన ఆపోజిషన్ పార్టీ వాళ్ళు ఆడుతూ ఉన్నారు. డబ్బు అనే ఒక అహంకారంతో మేము ఈరోజు గెలుస్తాము అంటూ ఉన్నారు. మేము అంటే భారతీయ జనతా పార్టీ మోదీ వాళ్ళు మేము గర్వంతో అంటామంటే మా తల్లిగారికి చేసిన సేవతో మేము గెలుపు పొందాము అని అడుగుతున్నాం. మా తల్లిగారు మీకు అందరూ సేరి నరేంద్ర మోదీజీకి ఒక బలం ఇవ్వాలా. ఇప్పుడు మీరు ఒక్క ఓటు వేస్తారు కదా, ఆ ఓటు ఇండియా డెవలప్మెంట్ కోసం వేస్తూ ఉండే ఓటు. ఆ ఒక్క ఓటు మన ఇండియన్ సెక్యూరిటీ కోసం వేస్తూ ఉండే ఓటు. ఆ ఒక్క ఓటు మన ఫ్యూచర్, మీ పిల్లలు కానీ నాలాంటి ఒక తమ్ముళ్ళకి ఒక ఆశీర్వాదం చేసే ఓట్లాగా ఉండాలా. దయచేసి మీరు చేస్తారు. మీకు ఆల్రెడీ సీరియల్ నెంబర్ తెలిసిపోయింది. ఈ రోజు నుంచి ఇప్పటి నుంచి పని మన ఫోన్లో 20 నంబర్లు ఉంటాయి. మనకు చాలా కావాల్సిన వాళ్ళు ఫోన్ చేసి, బాబు 2వ నెంబర్కి వస్తామా, అక్క 2వ నెంబర్కి వస్తూ, అన్నయ్య 2వ నెంబర్కి వస్తా అని ఒక్కొక్కరు 20 వచ్చేస్తే మా దయాలంత తరపు నుంచి మినిమం అన్న కూడా 1000 ఓట్లు ఇక్కడే వచ్చేస్తుంది. మీరంతా చేస్తారని ఆశిస్తూ ఈరోజు మీ ప్రీతి విశ్వాసం మీ తమ్ముడు మోహన్ కృష్ణ పైన చూపించిన దానికి నా నమస్కారాలు అక్క. థ్యాంక్ యూ. సో మాకు ఇది డౌటే లేదు, ఇక వచ్చేలేదు మీకు. థ్యాంక్ యూ. అన్నుండరు కదా, అన్నుండరు, మీరుండరు కదా. ఇప్పుడు మోదీ కోసం మల్లేష్ బాబు కోసం రావాలా? మీరే ఇక్కడ మోదీ మల్లేష్ బాబు అయినప్పుడు మేము ఎందుకు రావాలా? వస్తారమ్మా, మీ ఆశీర్వాదాలు మా. థ్యాంక్ యూ మా. ஒரே தலைவர் கேஜேபி வில்லேஜில் ஒரே தலைவர் யாருனாக்கா ஆர்கே ஃபவுண்டேஷன் சேர்மன் மோகன் கிருஷ்ணன் தான். அதேபடியாக பாசத்துக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அருமை தலைவர் மோகன் கிருஷ்ணா ஃபவுண்டேஷன் சேர்மன் அவர்கள் வந்திருக்கிறார்.
இப்போது எம்பி எலெக்ஷன் 26ஆம் தேதி எம்பி எலெக்ஷன் இருக்குது. அதுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வந்துக்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம சார் மூஞ்சி பார்த்து ஓட்டு போடணும். ஏன்னாக்கா இத்தனை டைம் வந்து சார் வந்துக்கிறாரு என்ன, இவர் முகத்தை பார்த்தா நம்ம எல்லாரும் ஓட்டு போடனாங்க ஏன்னா, அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பக்கா எல்லாம் ஓட்டு நாங்கள் வாங்கி தரோம் சார். என்னது இப்போ வந்து அவருக்கு நம்ம ஏரியா சார்பாக சாலை அணிவித்து மாலை அணிக்கிறோம். நான் கேட்குறேன் இந்த காசுக்கு எதனா தண்ணி பண்ணி கொடுக்கணும் ಬನ್ನಿ ಮಹೇಶ್ ಇಲ್ಲಿ ಏ ಪಾಪ